ஒரு மாரியம்மன் கோயில் ஒரு பிள்ளையார் கோயில்லாம் வருது, எங்க இருக்கு? எல்லைக்குள்ளே இருக்கா? கிராமத்துக்குள்ளே இருக்கு. பக்கத்துல வாங்க. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணத்தை பற்றி பேச்சுவார்த்தையும் தெளிவும் முடிவெடுக்கிற பொழுது பல குழப்பங்களும் பிரிவும் வேதனைகளும் நடந்தன. அதுல உறவு முறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் ஒதுக்கப்பட்டது. அதுல மண்ணு மனை பத்திரம் இடபாடுகள் எல்லாம் தீர்த்து ஒதுக்கப்பட்டது. இனிமேல் நீங்களும் இல்ல நானும் இல்லைன்னு முடிவாகிவிட்டது. கால் வந்துட்டு வாங்கோ. இதுதான் கிடைக்குமா? சொன்னா ஏத்துக்கிடுவானா? கொடுத்துருவான். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாள், உள்ள கோவிலில் உறைந்திருப்பாள், கள்ளமில்லாமல் தொழும் அடியவர்க்கே அள்ளி அறிவை தரும் அம்மையும் நீயே, வாணி சரஸ்வதி மாதவி பாதவி பாகதீஸ்வரி மாலினி. அம்பாளுக்கு வெள்ளை உடைகளை உடுத்திய தாயின் பெயர் என்ன? சரஸ்வதி தேவி. செம்மை நிலையில் உடை உடுத்திய தாயின் பெயர் என்ன? செங்கமல நாயகி மகாலட்சுமி. செங்கமலம்னா என்னது? கமலம் அப்படின்னா தாமரப்பூ, சிவப்பு நிறவுல செந்தாமரையில் இருப்பவள் என்பது பொருளாகும். அதான் செங்கமல நாயகி. ஏன் இந்த மகனுக்கு நான் பார்க்கும் பொழுது என் கையில கருப்பசாமி ஒரு பூவை கொடுத்துட்டார். இந்த பூவை கொடுத்தா பூவின் நிறமோ வெண்மை, ஆனால் தண்டோ ஒடிந்திருக்கிறது. என்ன காரணம் என்று விளக்கத்தை கேட்டேன். பூரணமாக வளர்ந்திருக்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை பாதியிலே ஒடிந்து விட்டது. இளம் விதவையாகிவிட்டாள். அந்த இளம் விதவை என்றால் அந்த விதவை என்பதற்கு ஒரு பொருள் வெள்ளை ஆடையை உடுத்தியவள் என்பது பொருள். இந்த தண்டு ஒடிந்ததுக்கு வாழ்க்கை ஒடிந்து விட்டது என்பது பொருள். ஆகினால் இவனுடைய விதியில் இளம் விதவையாக பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய மறுமணம் முடிக்க தகுதியான பெண் இவனுக்கு மனைவி ஆவாள். அது இவனுடைய வாழ்க்கையை முடிவடைய வைப்பாள், வெற்றியடைய வைப்பாள். அவள் வந்த பிறகு மகாலட்சுமி கடாட்சம் விளங்கும். கால் வந்துட்டு வரலாம். அதுதான் உண்மை. புரிகிறதா? அம்மா பராசக்தி, இந்த அப்பா மாரியம்மாள் கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கியாடா? இந்த அற்புதமாக புஷ்பாபிஷேகம் பண்ணு. இந்த மலர், இந்த கனி, இந்த விபூதி, இதோ நான் கொடுக்கின்ற பணம், இவைகளெல்லாம் வெத்தலை பாக்கோடு சேர்த்து ஒரு துணியிலே கட்டி உன் வீட்டு பூஜை அறையில வச்சு கும்பிடணும். கல்யாணம் முடித்து 7 நாட்களுக்கு பிறகு இந்த முடிச்சி அப்படியே என்னிடம் நீயும் உன் மனைவியும் கொண்டு வந்து தந்தால் ஒரு ஆம்பளை பிள்ளை வரம் தருவேன். பிறக்கிறவனுக்கு பேரு சிவான் என்று பெயர் வைக்கலாம். இந்த வருஷமே நடந்தாச்சு, ஆனந்தமாயாச்சு. வெற்றி அடையுங்கள். கர்மசாமிக்கு வாழ்க. சரக்கு வாங்கி தரலாமா? சரக்கு வாங்கி தரலாமா? இன்னைக்கு ஒரு சரக்கு வாங்கி தரலாமா? சரி 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 சந்திரன சரி. உட்காருங்க. அம்மா தாராபுரம் வருக. அஞ்சல் அஞ்சல் துறை அஞ்சல் துறை அஞ்சல் துறை அஞ்சல் துறை, போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ். கால் வந்துட்டு வாப்பா. பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. இன்னொரு தரம். மெய்யனே மெய்யருளவே வியவிளைவே போற்றி. ஐயனே அப்பனே அரசனே போற்றி. அஞ்சல் துறையில் நீ நீண்ட காலம் பணி செய்து மீண்டும் வேதனையை தொடர முடியாமலும் வேலையை தொடர முடியாத வேதனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூப்பிட்டாங்களா அவங்க? ஆனால் அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்புறது அந்த காலம் இல்லை. அது முடிந்து விட்டன. இனி புதிய தொழிலை பார்த்து ஒரு வாழ்வை தொடங்குவது நன்று என்பது பொருளாகும். கால் ஒன்று உட்காரலாம். ஒரு சிவனுடைய ஆலயத்தில்
உன்னுடைய சகோதரியினுடைய பிள்ளை தனக்கு அருள் இருப்பதாக சொல்லி சில பேர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாள். உண்மையா? அந்த உபதேசம் அது ஒரு பக்தி தானே தவிர அது ஞான வாக்கு அல்ல. அதனால அது சரி தவறு என்பதை நீங்க தான் யோசிக்கணும். எனக்கு பதில் சொல்ல முடியாது. எப்படியோ பிழைப்பு ஓடும், கால் வந்துட்டு வரலாம். உடலில் தோன்றக்கூடிய ஆங்காரத்தையும் ஆவேசத்தையும் நம்பி வாழக்கூடாது. ஒருத்தர் ஆஞ்சநேயர் சாமி ஒரு இளைஞர் நாடினார். தேங்காயை முழு தேங்காயை கொடுத்தா பல்லிட்டு கடிச்சு உரிச்சிட்டார். அவருக்கு பல்லு இருக்கும்போது ஆஞ்சநேயர் வந்தாரு, உரிச்சிட்டார். அதே ஆளு 75 வயசுல பல்லெல்லாம் இல்லாம பிற உரிச்சு ஆஞ்சநேயர் சாமி இந்த தேங்காயா உரிங்கன்னு சொன்னா உரிப்பார? உரிக்க மாட்டார். அப்ப அது என்னது? மனப்பிரேமை என்பது பொருள். ஆஞ்சநேயர் மேல நம்ம வச்ச ஒரு பக்தி, ஒரு பற்று, அதுதான் அதுக்கு காரணம். அதுக்கு ஒரு டிரான்சாக்சன் வச்சிருக்கோம். நம்ம 50 வயசுக்கு மேல சாமி ஆள் மாறி பயிர் எடுத்துரும். இன்னொரு இளைஞன் மேல சாமி வந்துடும். இது நம்முடைய தெய்வீக கலாச்சாரத்தில் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? அத போல உடல்ல தோன்றக்கூடிய ஆங்காரத்தையும் மனதில் தோன்றக்கூடிய ஒரு உணர்ச்சியை வைத்து ஒருத்தனுக்கு குறி சொல்லிடலாம்னு நினைச்சா அது பொய்யாக போய் முடியும். அதுல பல தவறுகளும் சேரும், குழப்பங்களும் சேரும். அதனால உணர்ச்சியவும் ஆங்காரத்தையும் ஆவேசத்தையும் ஆசையும் வைத்து இந்த ஞானத்தை பெற முடியாது என்பது உணர்த்த வேண்டிய உண்மைகள். உனக்கு புதிய தொழிலை ஆரம்பிச்சு வருமானத்தை வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வேற என்னப்பா வேணும்? தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், நிறைந்த வருமானம் கிடைக்கும். நல்லா இருங்கப்பா. கர்மசாமிக்கு அப்பா. தாராபுரம் அக்கா பிள்ளை எங்க இருக்கு? வாங்க வாங்க. எந்த ஊருமா? எந்த ஊருமா உங்களுக்கு? எந்த ஊர்னே? கால் வந்துட்டு வாங்க. ஆஞ்சநேயர் பெருமாள் யார்? நின்ற கோலத்தோடு இருக்கிறாரே, கண்டுபிடிக்கலாமா? எஸ். அம்மா அங்க வாங்க. ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? அதான் நிக்கிறார்களே, அதான் கேட்டேன். உங்களுக்கு என்ன வேண்டும் பொழுது? கண்ண மூடுமா? இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்ல டைவர்ஸ் பண்ணி தந்துருங்க. இந்த அப்படி எல்லாம் வெற்றியா நடக்கும். இனி குழம்ப வேண்டாம். அடுத்த திருமணத்துக்கு என்னை பார்த்து விவரம் கேட்டு செய்வாயாக. ஆத்திரப்படாத பெண்மணியே. நல்லா இந்தாமா, கைகால் வலி இல்லாம காப்பாத்தி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டாங்க. மருமகா பேர் என்ன பேரு? லாவண்யா. உட்கார். ஆளு தோற்ற பொருத்தத்துல வித்தியாசம் இருக்க. ஒரு ஆளு குண்டுமா, ஒரு ஆளு ஒல்லியுமா இருக்க. யாரு குண்டு? அதான் என்ன பாரு, இப்படி அளந்து பார்த்தேன். குண்டா இருக்கா? காலில் விட்டு என்ன ஜூஸ்? சூப்பாடா? அடே சகாயம், என்னடா கஷாயம் இது? கால் விட்டுவாங்க. இது ஒரு பச்சைல சூப்பு. எல்லா கருப்புசாமியும் தண்ணி அடிக்குமே, இவர் மறைச்சு அடிக்காரான்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்கப்பா. என்ன உண்மையா இல்லையா? இது பூனை மீசை செடி கஷாயம். ஆமா, கிரியாட்டின் சம்பந்தமா, கிட்னி கிரியாட்டின் சம்பந்தமான பிரச்சனையே வராது. வருமுன் காப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏக்கா, உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? பக்கத்துல உட்கார். காசிக்கு போற ஆள விடு, என்னை இனிமேலாவது வாழ வீடு. காசிக்கு போனீங்களா?
காசி வர போயிட்டு வரணும்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்களா? அத அவரு சம்மதிக்கலையே. அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி பைத்தியம். காசியாவது ராமேஸ்வரம் ஆகுது, நடக்கிறது ஒழுங்கா நடக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு கால் வந்துட்டு வாங்க. புரியுதா? ஆதரவான மனைவியை நேசி, அதனை விடவா உயர்ந்தது காசி. பொண்டாட்டி புருஷன் சந்தோஷமா இருந்தா காசிக்கு ஏன் போகணும்? வீட்டிலேயே குழந்தை பிறந்துடாதா அப்படின்னு உன் வீட்டுக்காரர் சொல்றார். புரியுதா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா எந்த பையன் கேட்க? உட்காரலாம். மருமகளுடைய உடல்நிலையை போய் பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தமான ஆராய்ச்சி செய்தீர்களா? என்ன சொன்னார்கள்? ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வலது புறத்தினுடைய பையனுடைய அடிப்பகத்தில் அப்பப்போ ஹீட் வரக்கூடிய மந்த்லி பீரியட் சமயத்துல மட்டும் ஒரு பெபிள் வருது, அது குறைஞ்சு போகுது. இது ஒரு நிரந்தர பிரச்சனை இல்லை. இதை போய் குறை இருக்குன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் நான் சொல்ல முடியாது. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை வரம் கொடுக்கும்படி உத்தரவாயிடுது. அப்படி பிறக்கிற பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். விஸ்வநாதன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? விஸ்வநாதன். யாருடைய பேரு? காசி விஸ்வநாதனுடைய பெயர். லோக கர்மங்களெல்லாம் தீர்க்கின்ற எம்பெருமானுடைய பெயர். இதோ வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். உன் மகனுக்கு சம்பளமும் உயர்வாகும். மருமகளுடைய மனமும் ஆனந்தமாக குளிர்ச்சி அடையும். அதுக்கு முன்னால் இன்னொரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுவேன். என்கிட்ட கேட்காம செஞ்சு விடக்கூடாது. வயிறார சாப்பிடுவோம். போங்க. கர்ப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? சும்மா இருக்கேன். யாருக்குடா திருமணம்? யாரெல்லாம் வந்திய? ஒரு பெண் இடையில வந்து பார்த்துச்சா, அது என்னாச்சு? நின்று போச்சா? கால் வந்துட்டு வாங்க. நின்னதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்காண்டமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. 60 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய பூர்வீகம் திருப்பூர் இல்லையே? அங்க உங்களுடைய குலதெய்வம் அங்கேதானே இருக்கிறது? ஆமாம். அதனால அந்த ஏரியாவுக்குள்ள போய் பார்த்தேன். முன்னோர்கள் ஒருத்தருக்கு கால் சரியில்லாம போனது யாரு? உங்க தாத்தாவா உங்க அப்பனா? கால் சரியில்லாம போனது. ஆமா. இடம் சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் வந்து வழக்கெல்லாம் சந்தித்தது யாரு? நடந்துகிட்டு இருக்கா. இந்த நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது பூர்வீக ஜென்மத்தின் பாவமா கல்யாண தோஷமானு கேட்டேன். பாவ தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நின்று தடையாகிருக்கு. புரியுதா? இதை தீர்த்து வெற்றியாகி தந்தா போதும்ல. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இந்தா ஓடியா. நல்லா நடா மகனே. ஆனந்தமாக இருப்பாய். சகோதரத்துவமாகவும் உண்மையாகவும் இருப்பான். ஒரே ஒரு நண்பன் இவனை திசை திருப்ப பார்த்தான், ஒரு பிள்ளைய லவ் பண்றதுக்கு. அதுல நீ போய் மாட்டிருப்ப, லைஃபே போயிருக்க. இந்தா புண்ணியம் அடைந்து விட்டாய் மகனே, ஆனந்தமாக இருப்பாய். பத்தியா நம்ம பிள்ளைகளை எப்படி திருத்துறோம் நம்ம? உண்மையா இல்லையா? கர்ப்பசாமிக்கு யாருக்கு ஆபரேஷன்? ஆபரேஷன் யாருக்கு? ஆபரேஷன் யாருக்கு? என்னண்ணே ஆபரேஷன்? சொல்லுங்கண்ணே, என்ன ஆபரேஷன்? கால் வந்துட்டு வாங்கோ. மனசு குழம்பாம மன நிம்மதியா வந்து உட்காருங்கம்மா. வாங்க.
உடன் பிறந்தோர்களால் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் இந்த கூட்டத்துல? வாடா தம்பி, யாருக்குடா சரியில்லை? யாருடா உன் கூட பிறந்தவன்? இது யாருடா? நீ அங்க நின்றுடா, உன்னை கூப்பிடுறேன், உட்காந்துக்கோ. இன்னொரு காலம் விட்டுவாங்க. உன்னை செலக்ஷன் விட்டா பிரச்சனை கூப்பிடுறாங்க. இடைப்பட்ட காலத்துல குடும்பத்துல இறந்து போனது யாருப்பா? ஒரு இறந்து போன ஒரு ஜீவன் உங்க வீட்டுக்கு வருத, ஈமக்கிரியெல்லாம் ஒழுங்கா செய்றீங்களா? தான தர்மங்கள்லாம் செய்றீங்களா? பக்கத்துல வாங்க. கண்டிப்பாக ஒரு பக்கத்துல ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும். அதுல எந்த ஒரு பாதகமும் வராது, பணமும் கிடைக்கும், மன தைரியமா செய்யலாம், ஆபத்து இல்லாமல் காக்குறேன். ஆமா, அதுக்கும் ஆபரேஷன் உண்டு. எஸ், இந்த பிறவியில் உங்கள் உடலில் பங்கமாக வேண்டும் விதி இருக்கு. அதனால அதை குழப்பமா நினைக்க கூடாது. ஆபத்து இல்லாம காப்பாத்தி ஜெயிச்சு தாரேன். அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தாடா, இந்த பூவு, இந்த பணம் எல்லாம் கொண்டு வீட்டுல போய் உன் வியாபாரம் பெருகும். இந்தாடா தம்பி, உடைய பக்கத்துல வா. என்னப்பா தந்திருக்கேன், நல்லா இருக்கு, எல்லாம் வெற்றி ஆயிரும், மன குழப்பம் இல்லாம இரு. வாடா தம்பி, நீ வா. கால் வந்துட்டு வா அவசரக்காரா. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கா இருக்கா? வாங்கண்ணே. என்னென்ன வழக்கு? என்ன வழக்கு? பரவாயில்லையே, அது யாரு? அங்க நின்னுக்காங்க. அப்படி என்னடா அக்கா, என்னடா சொன்னா? கண்ண மூடு. கால் வந்துட்டு வரலாம் போ. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் நகை சம்பந்தமான குழப்பமும் உங்க அக்கா வீட்டில் ஏற்பட்டிருக்கு. அதனால இரண்டவருடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இன்று வரை ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மனத்தில்லாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். ஆனா பிரிந்து போகக்கூடிய நிலைமைகள் கிடையாது. அவங்க மனத்தை நான் ஒற்றுமையாக்கி மகிழ்ச்சியா வாழ வச்சு தந்தா போதுமா? ஒரு பத்திரம் மட்டும் எழுதி வைக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் தெளிவாக்கி ஒருத்தருக்கு வகையா எழுதி தந்துடுறேன். வேற என்னடா வேணும்? அந்த தடையை நீக்கி தர 3:30 மணிக்கு என்னை பார்த்து போலாம். இந்தாடா, சந்தோஷமா இருக்கா, போடா. கால் வந்துட்டாப்பா. முருகா 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 முருகா, வாங்க. வடிவேலன் முருகன் வருகிறாரே மயில் வாகனத்தில், எங்க இருக்கிறார்? அடிக்கடி போவீங்களா? அப்படியா, சரி சரி. என்ன நீதிமன்றத்தில் உங்களுக்கு இப்போ? அப்பாவுக்கு 2 சம்சாரம். நல்ல மனுஷன். அவரு 2ஆவது சம்சாரத்து பேரை கேட்டு ஒரே வார்த்தை சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்க அப்பாவுடைய மதியை மயக்கப்பட்டிருக்கிறது. அதுல விவகாரம் வந்து தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. உங்களுடைய உரிமை சொத்தை வாங்கி தந்தா போதும்ல, நான் தான் ஜெயிப்பேன் கருப்புசாமி, உனக்கு வாங்கி தந்துட்டேன். கால் விட்டு வா. ரெண்டு பேரா? சரி பாக்க. ஒருக்கா அக்கா 2 பேர்கள் எதிர்மனதாரா இருக்காங்க. 2 பேருடைய மனதையும் மாற்றி நீதியோட உனக்கு ஒப்படைக்க வைக்கிறேன். வேற என்ன வேணும்? ரெட்ட பையன் ஒருத்தனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவான், இன்னொருத்தனை இந்தியாவில் வைப்பான். என்ன திருமண சொந்தமாக சில மனக்குழப்பங்கள் இருக்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பாரு, எல்லாம் வெற்றி ஆகிட்டேன். கண்ணை மூட்டு வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்க, ஏன் கவலைப்படுற? முதல்ல தண்ணி இருக்கிற இடமே சரியில்லையே வீட்டுக்குள்ள. அதுக்கு அங்கிட்டு 1 2 3 4 மெயின் கால் ரொம்ப பெருசா இல்லை, அகன்றதா இருக்கு. வாஸ்தும் சரியில்லை, கொஞ்சம் தீ ஆற்றலுடைய எதிர்மறையான சக்திகள் இருக்கு. எல்லாத்தையும் நீக்கி தரேன். நல்லா
எதிர்மறையான சக்தி என்றாலே அதுதான். நான் நாகரிகமாக கூறினேன், நீங்கள் அது விளக்கமாக சொன்னீர்கள். இவ்வளவுதான் விஷயம். சென்று வாருங்கள். 3:30 என்னை பாருங்க. சுத்தி போங்க. எவன் கேட்கான்? கால் வந்துட்டு வரலாம். மீனாட்சி சுண்டல் வாங்கி நினைவு 7 கிலோ. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த மகளுடைய மனோநிலைகளில் சில குறைபாடுகளும் உணர்வலைகளில் சில தளர்ச்சிகளும் இருந்தன. இப்போ மெல்ல மெல்ல சரியாக்கி வெற்றியான நிலைக்கு நான் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்து இவ்வளவு புதுமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நிலைகளை கொண்டு வந்தா போதும்ல. வரக்கூடிய ஐப்பசி 22ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய சம்பந்தத்தை பேசினால் வெற்றியான வாழ்வு நீடிக்கும். அதில் எக்குறையும் இல்லாமல் காப்பாற்றித்தாரப்பா. கால் வந்துட்டு வரலாம். வருகவே வருகவே இறைவா எந்தன் தலைவா. சரி, வேற என்னப்பா வேணும்? அதுல எனக்கு திருப்தி இல்லடா. என்ன, ஏன்னா வந்த நேரங்கள் சரியில்லை மகனே. அதனால வந்த பிறகு நீ முண்டிக்கிட்டு இருப்ப. நாளைக்கு 4 பேருக்கு முன்னால என்னை கேட்ப, கருப்சாமி நீங்க தானே சொன்னீங்க இந்த புருஷனுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி, இப்ப என் பிள்ளை நல்லா இல்லையே அப்படிம்ப. பதில் சொல்ல முடியுமா? என்னால முடியாது. ஐப்பசி 22க்கு மேல வரக்கூடிய வரனை என்னை கேட்காமலே கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம். வெற்றி உண்டு, புண்ணியமடைவாய். நல்லாரு வாடாங்க. ஆமாப்பா, 6 மாதத்துக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு. புண்ணியமா இரு. வாமா பக்கத்துல. என்னம்மா நீ இந்தாமா ஒன்றும் கவலைப்படாண்டா. அவன் சீராயிருக்கு. தைரியமா 75% சீராயிருக்கு. இன்னும் 25% சரியாக்கி. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று கேட்டு வந்தவர் யார்? திருமணம் முடித்த பின்பு என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை, அமைதியும் இல்லை, வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு கேள்வியை உள்ளத்தில் வைத்துக் கொண்டது யார்? உன் புருஷன் வந்திருக்காரா? பின்ன அவர் பக்கத்தில் வச்சு இந்த கேள்வி நீ கேட்பியா? சும்மா பொய் சொல்லி விடுற மாதிரி தெரியுதே. யாரு கல்யாணம் முடித்து 2 பேருக்குள்ள நல்ல வாழ்க்கை அமையல, நிம்மதி குறைவா இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? அப்படியா? அப்படியா? வாங்க, வழியை விடுங்க முதல்ல. சரிடா. எத்தனை கிலோ? 7 கிலோ. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கால் அனுப்புவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நடந்ததையெல்லாம் விட்டுருவோம். நடக்க போறதுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும். வேற என்ன வேணும்? சொன்னா வருத்தப்படுவியா? தேவையில்லாம ஒரு நட்பால் உன் உள்ளம் புண்படும். உன்னுடைய பிள்ளைகளுடைய அமைதிக்கு அது குறைவாக நடக்கும். இந்த நிலைகளால ஒருத்தரால் இடைஞ்சல் செய்யப்பட்டிருக்கு. அவைகளிலிருந்து நீக்கி உன் பிள்ளைகளோட நல்ல வாழ வச்சு தரேன். சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு நிலையான ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இந்தா துணையாக்கி தரேன். வருமானமும் நிறைய தரேன். வெற்றி உண்டு. நீ மட்டும் என்கிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அடுத்த ஒரு முறை தனியே பேசிக்கொள். கர்மசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? வீட்டுக்காரங்கம்மா. இந்த பேர்ல தள்ளி கழிவிடாத. நீ கால் வந்துட்டு வா. முருகா வெற்றி வேல். உனக்கு சென்னை குழந்தை வேணும்ல? ஒண்ணு போல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தால யாருக்கு நெஞ்சு பக்கத்தில் வலி எடுக்கு? ஏண்டா போய் டெஸ்ட் பண்ணியா? எக்கோ எடுத்து பார்த்தீங்களா? என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா.
நீ ரேடியாலஜி படிச்சிருக்கியா? அக்கு பிரஷர் படிச்சிருக்கியாடா? அக்கு பஞ்சர் படிச்சிருக்கியா? உடம்புல ஒரு நோயும் இல்லடா. புரியுதா? முருகப்பெருமான் வாராரு, எங்கடா இருக்காரு? உங்க பேர் என்ன? முருகன் கோயில் எங்க இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல? நீங்க அங்க கும்பிட போயிருக்கீங்களா? ஏன்னா திருச்செந்தூர் எங்களுக்கு தெரியும்ல, உங்க எல்லைக்குள்ளேயே நான் வாரேன். முருகப்பெருமானை கேட்டேன், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தடைகள் ஏதும் இல்லை. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இதுவரை குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் கொஞ்சம் தவறாக இருக்கு. சயின்டிபிக் பிரகாரம் குழந்தை கிடைக்குமா, இயற்கையால கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க ரெண்டு பேருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கு. உண்மையா இல்லையா? சயின்டிபிக் மூலமா கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தேன். தெய்வமே உங்களுக்கு குழந்தை வரம் தரும்படி கட்டளை ஆக்கிடுது. கால் விட்டுவாங்க. ஆனா பிறக்கிற புள்ள பொட்டச்சியா பிறப்பா. பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைப்ப? கயல்விழி. அது யாருடைய பேரு? கயல்னா மீன், வெளியினா பார்த்து ஆம்பளை. எவ்வளவு அருமையா சொன்னான், எவ்வளவு அருமையா சொன்னாயா. ரெண்டு ஒன்று போல கால் விட்டுருவாங்க. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நீ பெண்மணி பரமானவள், நான் சொன்ன வரத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டாள். இவன் கொஞ்சம் படித்த படிப்பை வச்சு என்னை கொஞ்சம் எடை போட்டு பார்க்கிறான். என்ன எல்லா ரிப்போர்ட்லையும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் பொழுது, சாமி இதை ஜெயிச்சு தரோம்னு சொல்லிட்டாரு, அது எப்படி சாக்கியமா நடக்கும், நடந்துருமா எப்படி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உன் உள்ளத்துல. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். நாம ஜெயிப்போம். வரக்கூடிய தை மாதத்திலிருந்து குழந்தை பாக்கியம் ஜனனமாகும். முதல்ல ஜனனமான உடனேயே சரியாக 49 நாள் 50வது நாள்ல செக் பண்ணும் பொழுது குழந்தை தான் என்பதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காக மனம் கலங்கக்கூடாது. சரியாக 62வது நாள் ரிப்போர்ட்ல குழந்தைங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அது பொம்பளை பிள்ளைங்கிறது உறுதியாகும். இதுதான் நடக்கும். எழுதி வச்சுக்கா. கண் பக்கத்துல ஒரு மச்சத்தோட பிறக்கும் அந்த பிள்ளை. நான் தாமல கருப்பசாமி போ. காது கேட்காதா? செவிடு தானே காது. காது செவிடு தானேடா. டேய் செவிடு தானே. உள்ள சொல்லி. அடுத்து குழந்தை பாக்கியம் வரலாம். கொக்கன நினைத்தாயோ பொங்கனவா? யாருமா வாங்க. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. இதுவரை வீட்டுல இவா சொல்லத்தான் நீ கேட்க வேண்டிய நிலைமை இருக்கும். எதிர்காலத்திலையும் அப்படித்தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அது ஒரு பக்கம் தப்பு இல்லை. ஏன்னா நீ பொம்பளை என்னம்மா சொல்ற. ஆனா இவளுடைய மைண்ட் எல்லாம் பிரில்லியண்டான மைண்ட். இவங்க வீட்டுல இவங்க அம்மாவும் அப்படித்தான், அவங்க அப்பாவும் ஒன்ன மாதிரி தான். சரிண்ணா? அதனால அந்த ஜீன் எஃபெக்ட். சாடிக்கேத்த மூடி முடிக்கேத்த சாடி கொண்டு வந்தவன் யாருடா? கடவுள். கால் வந்துட்டு வா. யார் வாரா? ஆஞ்சநேய மூர்த்தி வாரார். என்னன்னு கேட்போம். கால் வந்துட்டு வாங்க. பையன் மைண்ட் உன் லெவல கொடுக்கிய. ஆஞ்சநேயர் வராரு. எங்க இருக்காரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இங்கேயே இருக்காருன்னு கேட்டேன். அங்கதான் இருக்காருன்னு சொன்னேன். புரியுதா? ஆஞ்சநேய மூர்த்தி தான் உங்களுக்கு வரம் கொடுப்பதாக சொல்றார். சில சமயங்கள்ல வயிறு கம்முன்னு ஏற்றி வலி உபாதை கொடுக்கறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அது நோய் இல்லை. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். ஸ்ரீராம் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீராம்னு பேர் வைக்கணும். வேற என்ன வேணும்? ஜெயித்த பிறகு என்னை வந்து பாரு. என்ன கால் விட்டுருவான். நான் ஜெயித்தார இடைக்கிட என்ன கொடுப்பேன்?